ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரை விமர்சனம் வெப் சீரிஸ். இது இன்ஸ்பெக்டர் ரிஷி. இதில் நடித்தவங்க பார்த்தீங்கன்னா மைம் கோபி, கண்ணா ரவி, நவீன் சந்திரா, அவர் தான் மெயின் ஹீரோ. ஸ்ரீ கிருஷ்ண தயாள், இவங்களாம் வந்து குணச்சித்திர இடத்துல நடிச்சிருக்காங்க. மால்ஜி ரத்னம், குமரவேல், செம்மலர் அண்ணம், கஜராஜ், தீப்தி, மிஷா கோஷல், ஹரிணி, சுந்தரராஜன். இவங்க கதாநாயகி வந்து சொன்னேன்னா இல்லா, வசந்தி, கீதா கைலாஷம், வைசுல்லா வள்ளல், ஆனந்தி ஜெயராமன், வேல ராமமூர்த்தி, மைம் கோபி, இவங்களாம் தீப்தி, இவங்களாம் வந்து குணச்சித்திர படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட இந்த எபிசோட்ஸ் வந்து 10 எபிசோட்ஸாக வந்திருக்கு. இந்த ஃபஸ்ட் எபிசோட்லேயே வந்து ஒரு கொலை இதெல்லாம் காட்டுவாங்க. இதில் வந்து நவீன் சந்திரா, கண்ணா ரவி, சுனேனா எல்லா, இந்த 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோடில் லீட்ஸில் வந்திருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் வந்து ஒரு ரிஷிநந்தன்றவர், அந்த இன்ஸ்பெக்டரு, அந்த 2 சப் இன்ஸ்பெக்டர் ஐயனார் மற்றும் சித்ரா அவங்களோட உதவியில் வந்து ஒரு சின்ன மலை கிராமத்தில் வந்து வனராட்சி என்ற ரணதேவதை இவரோட ஆவியை வந்து அதால் செய்யப்படுற தொடர்கொலைகள் இல்லை ஒரு குரூப் வந்து கொலை பண்ணா அப்படின்றத வந்து விசாரிக்கிறாங்க. இது 10 எபிசோட்ஸில் வந்து இது பண்ணுறாங்க. இது எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த கொலை பண்ணுற ஒரு இதை காட்டுவாங்க. அதுலேருந்து 10 எபிசோட்ஸும் அப்பப்போ அந்த கிராமத்தில் நடக்கிற கொலை, அந்த குழந்தைங்கள இது பண்ணுறது, அது மாதிரியான ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லராக இது போகும். இது ரொம்ப ஸ்லோவாக போகுது. இதில் வந்து ரிஷிநந்தனா நடித்த நவீன் சந்திரா வந்து ரொம்ப அப்படியே அமைதியாக நல்லா ஜிகர்தண்டன வந்த மாதிரி அந்த படத்தில் நல்லா நடிச்சிருப்பார். எஸ்ஜே சூர்யாவுக்கும் லாரன்ஸுக்கும் டஃப் கொடுத்து நடிச்சிருந்தார். இவரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ஆனால் ப்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா எஸ்ஜே சூர்யா, லாரன்ஸோட ஆக்டிங் நல்லா அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ரிஷிநந்தனோட ஆக்டிங் வந்து நல்லா ஒரு அந்த வில்லன் ரோல் வந்து பயங்கரமாக பண்ணியிருந்தார். அது வந்து அவ்வளோவா மீடியாவில் பேசப்படல. ஆனாலும் நவீன் சந்திரா வந்து சூப்பராக பண்ணியிருந்தார். இவரை நம்ம தனுஷ் படத்துலேயும் நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தார் வில்லனா. நல்ல ஒரு இது இந்த படத்துலேயும் நவீன் சந்திரா வந்து அப்படியே ரொம்ப ஸ்லோவாக அப்படியே போயிருந்தார். இந்த படத்தில் மியூசிக் நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் மியூசிக் பார்த்தீங்கன்னா அஸ்வந்த்ன்றவர் பண்ணியிருக்காரு, நல்லா நடிச்சிருந்தார். யார் கண்ணன் வந்து உதயநம்பீசன்ற கேரக்டர் நடிச்சிருந்தாரு, அவரும் நல்லா பண்ணியிருந்தாரு. எல்லாருமே வந்து அவங்கவுங்க பார்ட் வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொலை சம்பவமும் வந்து ரொம்ப மிஸ்ட்ரியலாக இருந்துச்சு. இந்த அமேசான் ப்ரைமில் வந்து இந்த வெப் சீரிஸ் கிடைக்குது. 10 எபிசோட்ஸ் வந்து ஸ்லோவாக போகுது. ஆனாலும் கேமரா அந்த இதெல்லாம் வந்து நல்லா போச்சு. ஒரு இதுவும் அந்த வெப் இதெல்லாம் மூடின மாதிரி ஒரு கொலையை இது காட்டுவாங்க. ஸோ அந்த ஃபஸ்ட்டு இதே நெருப்பில் எரிக்கிற மாதிரி ஒரு இது காட்டி டைட்டாக போச்சு. இது இயக்குனது வந்து பார்த்திங்கன்னா ஜேஸ் நந்தினி, கிரியேட் பை ஜேஸ் நந்தினி தான். இது க்ரைம் ட்ராமா ஹாரர் த்ரில்லராக இது வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இது வந்து 10 எபிசோட்ஸும் ஒரு ஸ்லோ மூமெண்ட்டில் போகிற ஒரு வெப் சீரியஸ். இதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்லோவாக போகுது. 10 எபிசோட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது. இருந்தாலும் கடைசியில் அந்த சஸ்பென்ஸ் ரிவீல் ஆகும்போது நல்லாயிருக்கு. இது வந்து ஒரு வாட்சபிள் வெப் சீரிஸ் தான். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.